பாத்தியா? இது நான் வந்து உன்னை பிடிக்க பாருப்போ. என் பட்டு பூச்சி, நான் வந்து உன்னை பிடிக்க சொன்னேனோ நீ பறந்து போடியா? என் பட்டு பூச்சி, நீ பறந்து போனா என்னால உன்னை பிடிக்க முடியாதுன்னு நினைச்சியா? இங்க பாத்தியா, என்கிட்ட வண்டி இருக்கு. நான் வண்டியில வேகமா உன்னை பிடிச்சுவேன். நான் வந்து உன்னை பிடிக்க பாருப்போ. மடி வள்ளி, என் பேரனை கட்டிக்க சம்மதம் சொல்லிட்டேன். ஆனா இந்த கல்யாணத்துக்கு என் பேரனை எப்படி சம்மதிக்க வைக்க போறனோன்னு யோசனை பண்ணிக்கிட்டு கிடந்தேன். ஆனா இன்னைக்கு காலையில என் பேத்தி வந்து பேசின பேச்சுக்கு இத்தனை காலம் கல்யாண பேச்சை எடுத்தாலே காது கொடுத்து கூட வாங்காதவன் இன்னைக்கு சாயங்காலம் வந்து யோசனை பண்ணி சொல்றேன்னு சொல்லிட்டு போயிருக்கான் பாத்துக்க. அப்படியே பாட்டி, அப்ப அவர் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருவாரா? அவர் கல்யாணத்துக்கு சம்மதிச்சாலும் அவருக்கு என்ன பிடிக்குமா? என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதம்னு சொல்லுவாரா பாட்டி? ஐயோ வள்ளி, உன்னைய பிடிக்கிறதுல ஒரு விஷயமே கிடையாது. உனக்கு என்ன மூக்கு மூலியமா கண்ணுக்கு லட்சணமா அழகா தானே இருக்க, உன்னையெல்லாம் அவனுக்கு பிடிக்கும். ஆனா அவன் கல்யாணம் பண்ணிக்கவே இல்லை, சம்மதிக்க மாட்டேன்னு கிடந்தா. ஆனா இப்ப யோசனை பண்ணி சொல்றேன்னு சொல்லியிருக்கான். இப்ப வந்துருவான். வந்துட்டு அவன் கல்யாணத்துக்கு மட்டும் சம்மதம்னு சொல்லட்டும். உன் வீட்டுல உன் அம்மா அப்பா கிட்ட பேசி அடுத்த முகூர்த்தத்துல உங்க கல்யாணத்தை நடத்தி முடிச்சிடணும்னு இருக்கேன். என் அம்மா அப்பா கிட்ட எல்லாம் நான் எப்படியாவது பேசி சம்மதம் வாங்கிடுவேன் பாட்டி. ஆனா அவர் மட்டும் கல்யாணத்துக்கு சம்மதிச்சா போதும். அவன் சம்மதிச்சிருவான்னு தான் நினைக்கேன். ஏன்னா நானும் என் பேத்தியும் எவ்வளவு காலமா கல்யாணம் பண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்படி சொல்லிதான் இப்ப கடைசியில மனசு மாறி சாயந்தரம் வந்து முடிவை சொல்றேன்னு சொல்லியிருக்கேன். எப்படியா இன்னைக்கு பூரா நல்ல யோசனை பண்ணியிருப்பேன். இப்ப வந்து கல்யாணத்துக்கு சம்மதம் தான் சொல்லுவான் பாத்துக்க. ஹாய் பேபி, இது நிலா குட்டி தானே? ஆமா பி, உனக்கு ஞாபகம் இருக்கா? சிம்ரன், இந்த குழந்தை பேரு நிலா. இந்த குழந்தைக்கு அம்மா அப்பா இல்ல. அன்னைக்கு அபியோட பிறந்த நாளைக்கு ஆசிரமத்துக்கு போயிருந்தோம்ல, அங்கதான் இந்த குழந்தைய பார்த்தேன். சிம்ரன், அது என்னமோ தெரியல. இந்த குழந்தைய பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு மனசெல்லாம் என்னமோ மாதிரி இருக்கு. இந்த குழந்தை ஞாபகமாவே இருந்துச்சு. இந்த குழந்தைய விட்டு என்னால இருக்க முடியல. அதான் இந்த குழந்தைய நானே வளர்க்கலான்னு தத்தெடுத்துட்டு வந்திருக்கேன். ஆமா பி. அதான் சொன்னனே சிம்ரன், இந்த குழந்தைய விட்டு என்னால இருக்க முடியல. அதான் இந்த குழந்தைய நான் தத்தெடுத்துட்டு வந்திருக்கேன். இதுக்கப்புறம் இந்த குழந்தைய நான் தான் வளர்க்க போறேன். சிம்ரன், இதுக்கப்புறம் நிலாவை அனாதன்னு சொல்லாத. அதான் நான் சொன்னல, நிலாவை நான் தத்தெடுத்துட்டு வந்திருக்கேன். இதுக்கப்புறம் இவ ஏன் பொண்ணு. சிம்ரன், நான் சொல்றேன்னு சொன்ன முடிவு இதுதான். நான் வாழறதுக்கு ஒரு அர்த்தம் வேணும். இதுக்கப்புறம் நான் பழசையெல்லாம் மறந்துட்டு சந்தோஷமா இருக்கணும்னு தானே நீங்க ஆசைப்பட்டீங்க. என் வாழ்க்கைக்கான அர்த்தம், எனக்குன்னு ஒரு துணை, எல்லாமே இதுக்கப்புறம் இந்த நிலா தான். இனிமே இந்த குழந்தைக்காக தான் நான் வாழ போறேன். இந்த குழந்தைய நான் தான் வளர்க்க போறேன். யாரு என்ன சொன்னாலும் சரி, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. இதுதான் என் முடிவு. நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு எப்பவுமே சொன்னதில்ல. தேவையில்லாம நீங்களா உன்னை முடிவு பண்ணிக்கிட்டு நீங்களா ஏதாவது ஏற்பாடு பண்ணீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்ல. அதனால யார் மனசாவது கஷ்டப்பட்டு இருந்தா அதுக்கும் நான் பொறுப்பு இல்ல. என் வாழ்க்கைக்காக இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன்னு கேட்டீங்கல்ல, இதுக்கப்புறம் என் வாழ்க்கை இந்த நிலா தான். அம்மா அப்பா இல்லாத இந்த குழந்தைக்கு இதுக்கப்புறம் அம்மா அப்பா எல்லாமாவும் இருந்து இந்த குழந்தைய நான் தான் வளர்க்க போறேன். எல்லாம் இருக்கு சிம்ரன். இப்ப இந்த குழந்தைய நான் தத்தெடுத்தா என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனையா? உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும், அதுக்கு நீ ஒரு கல்யாணம் பண்ணணும்னு நானும் சைலகட சொல்லிக்கிட்டு இருக்கோமே. இப்படி பிள்ளை தூக்கிட்டு வந்திருக்கியே, பிள்ளைய வச்சிட்டு நீனா உன்னை யாரல கட்டிக்கிட்டு சம்மதிப்பா? யாரு கட்டிக்க சம்மதிக்கணும்? இல்ல யார் சம்மதிச்சாலும் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு எப்ப சொன்னேன்? சரி, அப்ப
ஆமா, இதுக்கப்புறம் இந்த குழந்தை நம்ம வீட்டுல தான் இருக்க போகுது. இருக்கு அதுக்கு நான் சம்மதிச்சாதானே. யாருலே இத்தனை காலம் நீ பண்ணதுக்கெல்லாம் சரி சரி போனா போவதுட்டு விட்டுக்கிட்டே இருந்த பாரு. அதனால தாமலே நீ இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்து நிக்க. இதுக்கு மேல நீ பண்றதெல்லாம் பொறுத்துக்கிட முடியாதுல. யாரு யாரோ போய் இந்த பிள்ளைக்கெல்லாம் இந்த வீட்ல இடம் கிடையாது. ஒழுங்கா இந்த பிள்ளையை எங்க இருந்து தூக்கியாந்தியோ அங்கே கொண்டு போய் விட்டுட்டு வாளே போ. கொண்டு போய் விடணுமா? சிம்ரன், நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையா? குழந்தைய நான் தத்தெடுத்துட்டு வந்திருக்கேன். இதுக்கப்புறம் இந்த குழந்தைய நான் தான் வளர்க்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கேன். சொல்லுவல நீ எல்லாம் சொல்லுவ. நீ சொல்றதுக்கெல்லாம் சரி சரி நீங்க மண்டை அடிக்கிட்டு கிடந்து பத்தியா? அதுக்கு நீ இது சொல்லுவ, இதுக்கு மேலையும் சொல்லுவ. வா முடி வேணாம்னு நீ சொல்லிட்டேல்ல. இப்போ ஏன் முடிவு சொல்ற கேட்டீங்களே? இந்த பிள்ளையை நான் வீட்டுக்குள்ள சேர்த்த மாட்டேன்ல. சிம்ரன், நீ ஏன் இப்படி பேசுற? குழந்தைங்களுக்கெல்லாம் உதவி பண்ணணும். ஆசிரமத்துக்கு ஒரு நாள் இல்ல, எப்பெல்லாம் முடியுதோ அப்பெல்லாம் போய் பார்த்து பிள்ளைங்களுக்கு உதவி பண்ணலான்னு நீ தானே சிம்ரன் சொன்ன. நீ ஏன் இந்த குழந்தைய வீட்டுக்குள்ள சேர்த்த மாட்டேன்னு சொல்ற? ஆமால சொன்னேன். அனாதை பிள்ளைங்க, ஆதரவு இல்லாத பிள்ளைகளுக்கு நம்ம உதவணும்னு சொன்னேன். ஆனா அதுக்கிட்ட ஓ வார்த்தைக்கு எடுத்துக்கிட்டு நீ அனாதை பிள்ளை தூக்கிட்டு வந்து வளர்ப்பேன்னு சொல்லுவ. அதுக்கு நான் சம்மதிக்கணுமாக்கு? நான் சம்மதிக்க மாட்டேல. யாரு நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு உனக்கு ஒரு பிள்ளைய பெத்துக்கிட்டு நீ நல்லா வாழணும். அதை விட்டு போட்டு எங்கேயோ யாருக்கோ பிறந்த பிள்ளைய தூக்கி வந்துட்டு அதை வளர்க்கறேன்னு நீ சொல்றது எல்லாம் என்னால ஏத்துக்கிட முடியாதுல்ல. ஒழுங்கு மறுவாதியா இந்த பிள்ளைய கொண்டு ஆசிரமத்துல விட்டுட்டு வீட்டுக்கு வா. இல்ல இந்த பிள்ளையோட தான் நிப்பேன்னு சொன்னா இந்த பிள்ளை என்னால வீட்டுக்குள்ள விட முடியாதுல்ல. வேண்டாம் சிம்ரன். ஆனா நிலா இதுக்கப்புறம் என் பொண்ணு. இந்த வீட்டுல என் பொண்ணுக்கு இல்லாத இடம் எனக்கும் தேவையில்ல. யாரும் சேர்த்துக்க வேண்டாம். இது ஏன் குழந்தை. ஏன் குழந்தை எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும். என்னடி சிம்ரனு, பாயாசம் ரெடியா? சின்னவன் சாயந்தரம் வந்து முடிவை சொன்னதும் முதல் வேலையா பாயசத்துக்கு பருப்பு இல்ல வேக போட்டிருப்ப. ஆமா, என்ன பாயசம்? பருப்பு பாயசமா இல்ல பால் பாயசமா? என்னடி நான் பாட்டுக்கு கேட்டுக்கிட்டே இருக்க, வாயை திறக்காம குத்துக்கல்லாட்டா உட்காந்துருக்க. என்ன சின்னவன் இன்னும் வரலையாக்கு? வந்திருக்க மாட்டேன். வந்து கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொல்லியிருந்தாதான் இந்நேரத்துக்கு நீ சந்தோஷத்துல வானத்துக்கு பூமிக்குள்ள குதிச்சுட்டு கிடந்திருப்ப. என்ன சின்னவன் இன்னும் வரலையா? வந்துட்டானா? அப்புறம் ஏன் இப்படி மூஞ்சிய கோழி அணவச்ச கணக்கா வச்சிருக்க? ஓ, வந்து திரும்பியும் பழைய குருடி கதவை திரட்டிங்கிறப்பல கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டேன்னு சொல்லிட்டானா? சரி விட்டுட்டி சிம்ரனு போட்டும். அவன் கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டேன்னு சொல்றது என்ன புதுசா? கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டேன்னு சொல்றது புதுசு கிடையாதுங்க. ஆனா இன்னைக்கு புதுசா ஒரு விஷயத்தை பண்ண பாருங்க. இம்பிட்டு கோவமா இருக்கேன்னா அப்ப நிச்சயமா என் பேர என்னமோ பண்ணிருக்கான். என்னத்த பண்ணிருக்கான் சொல்லு கேப்போம். இங்க இருக்க மனசுல நான் சேவ கோவத்துல இருக்க வேலைக்கு இருக்காதீங்க சொல்லிட்டேன். இன்னைக்கு உங்க பேர என்ன பண்ணனும்னு தெரியுமாங்க? அவன் சாயந்தரம் வீட்டுக்கு வந்து கல்யாணத்துக்கு சம்மதிப்பான்னு நான் காத்துக்கிட்டு கிடக்கேன். அவன் எங்கேயோ அனாதை ஆசிரமத்துல இருந்து ஒரு பச்சை பிள்ளையை தத்தெடுத்துட்டு வந்துட்டு இதுக்கப்புறம் இந்த பிள்ளையை நான் தான் வளர்க்க போறேன், இந்த பிள்ளைக்காக தான் இனிமே வாழ போறேன்னு சொல்லிக்கிட்டு கிடக்கான். என்ன சொல்ற? பிள்ளைய தத்தெடுத்துட்டு வந்திருக்கானா? சரி, இப்ப சின்னவன் எங்க? சரி சிம்ரனே, இப்ப இந்த பிள்ளையும் சின்னவனை எங்கிட்ட கேட்டேன். என்ன உள்ள இருக்கானா? வெளியே அனுப்பிட்டியா? சிம்ரனே சரி இருக்கட்டும். அதுக்கு பச்சை பிள்ளையோட அவனை வீட்டு விட்டு வெளியே போவ சொன்னேன். ஆமா, நீ சொன்னதை அப்படியே கொண்டு விடுவானாக்கு. யாரு நம்ம பேரனை பத்தி உனக்கு நல்லா தெரியும்ல. அவன் ஒரு விஷயத்த பண்ணணும்டா அதை யோசிக்காம பண்ண மாட்டேன். ஆனா யோசிச்சு முடிவு பண்ணி ஒரு விஷயத்த பண்ணிட்டேன்டா அப்புறம் யார் சொன்னாலும் அதை மாத்திக்க மாட்டேன். நீ சம்மதிக்காட்டி அந்த பிள்ளைய கொண்டே திரும்ப ஆசிரமத்துல விடுவான்னு நினைச்சியாக்கு.
இங்க இரு, அவன் பிடிவாதத்தை பத்தி உனக்கு நல்லா தெரியும். இதுக்கப்புறம் இந்த வீட்டு வாசப்படியை மிதிக்காம இருந்தாலும் இருப்பானே தவிர அந்த பிள்ளைய அவன் கொண்டே விட மாட்டேன். சரி, அதை பத்தி அப்புறம் பேசிக்கிடுவேன். ஆனா பச்சை பிள்ளையோட வந்தவனை வீட்டை விட்டு வெளியே அனுப்பியிருக்க. பிள்ளைய வச்சுக்கிட்டு அவன் எங்க போவான்? எங்கேயோ போயிட்டு பிள்ளைய பாத்துக்க முடியலன்னா கொண்டு ஆசிரமத்துல விட்டுட்டு அவன் வீட்டுக்கு வரட்டு. அடியே பைத்தியக்காரி, சொல்றது எனக்கு புரியுதா என்னன்னு பாரு. அவன் அந்த பிள்ளைய வீட்டுக்கு வர மாட்டேன். இனி இப்ப எங்க இருக்கானோ என்ன செய்யறானு வேற தெரியல. நீ கதவை போட்டுக்கிட்டு உள்ளே இரு, நான் போய் அவன் எங்கிட்ட பாத்துட்டு வரேன். இது மனசுல நீங்க எங்க போறீரு? அவன் பிள்ளைய கொண்டு ஆசிரமத்துல விட்டுட்டு வருவேன், நீங்க வாங்க. எட்டு போய் கதவை போட்டுக்கிட்டு பாடுன்னு சொன்னேன். நான் போய் பேர எங்கிட்ட பாத்துட்டு வரேன். ஏ போங்க, நீங்க போய் உங்க பேரனை எங்கிட்ட கண்டுபிடிச்சு கூட்டியாந்தா மட்டும் அந்த பிள்ளையோட நான் அவனை உள்ள விட்டுருவேனாக்கு. அவன் மட்டும் தான் ஒரு முடிவெடுத்தா அதுல இருந்து மாறாம இருப்பானாக்கு. நானும் அப்படித்தான். என்ன ஆனாலும் சரி, அந்த பிள்ளைய அவன் வளர்க்கறதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். அந்த பிள்ளை இந்த வீட்டுக்குள்ள விடுறதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். அக்கா, ஈக்கணுமா? இது ட்ரைங் ட்ரைங். சூப்பரேக்கா, இது இப்ப நான் தொட்டுடா. ட்ரைங். அபி தம்பி இழுக்காதவன் கீழே விழுந்துருவான். இல்லம்மா, அவங்க இல்ல சொல்லுடா. வேண்டாம் வேண்டாம், அவனே ஓட்டட்டும் விடு. மன மெதுவாதமா இழுக்குடா, அவன் விட மாட்டான். விடாம புடிச்சுக்கடா. ஷைலு, ஷமீர் இங்க வந்தானா? இல்ல, ஏய், இங்க வரலையா? இங்க வராம வேற எங்க போனா? எனக்கு தெரியாது. ஷைலு, தாத்தா ஃபோன் பண்ணாரு. ஷமீர் ஏதோ அனாதாசிரமத்துல இருந்து குழந்தைய கூட்டிட்டு வந்தானா. அம்மாச்சி கோவப்பட்டு பேசினதுல அவன் குழந்தைய கூட்டிட்டு எங்கேயோ போயிட்டானா. அவன் மட்டும் தனியா இருந்தா பரவாயில்ல, கையில பச்சை குழந்தைய வச்சிருக்கான். அவன் இங்க வரலன்னா அப்போ வேற எங்க போயிருப்பான்? எங்கேயோ போறான். உங்களுக்கு என்ன? இல்ல, இத்தனை வருஷம் என் தம்பி மேல உங்களுக்கு எந்த அக்கறையும் இல்ல. அவன் வாழ்க்கை எப்படி போனாலும் கவலை இல்லன்னு நீங்க உங்க பாட்டுக்கு உங்க வேலையை தானே பாத்துட்டு இருந்தீங்க. இப்ப மட்டும் என்ன புதுசா என் தம்பி எங்க போயிட்டானே அக்கறை எல்லாம் பண்றீங்க? ஷைலு, எனக்கு அவன் மேல அக்கறை இல்லைன்னு உனக்கு தெரியுமா? சரி, அதை விடு. இப்ப அதெல்லாம் பேசுறதுக்கு இங்க நேரம் இல்ல. அவன் இங்க வந்தானா இல்லையா அதை மட்டும் சொல்லு. அதான் வரலன்னு சொல்றேனே. வரலையா? அப்ப கையில குழந்தைய வச்சுட்டு அவன் எங்க போயிருப்பான்? ஏய், சரி, எனக்கு தான் அவன் மேல அக்கறை இல்லைன்னு சொல்ற. ஆனா உனக்கு உன் தம்பி மேல அக்கறை இருக்குல்ல. வீட்டுல பிரச்சனையாகி அம்மாச்சி கூட சண்டை போட்டுட்டு அவன் வீட்டை விட்டு வெளியே போயிருக்கான். இங்கேயும் வரலனா அப்ப அவன் எங்க போனா நீ போன் பண்ணி விசாரிக்கலையா? சரி, உனக்கு போன் பண்ணி அவன் எங்க இருக்கான்னு கேளு. எதுக்குங்க கேட்கணும்? எனக்கும் என் தம்பி மேல அக்கறை இல்லாம இல்ல. அவன் மேல இருக்கிற அக்கறையில தான் நானும் அம்மாச்சியும் சேர்ந்து அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு பார்த்தோம். ஆனா அவன் என்னடானா அவன் வாழ்க்கையில அவனே மண்ணலி போட்டுக்கிற மாதிரி எங்கேயோ ஆசிரமத்துல இருந்து ஒரு குழந்தைய தத்தெடுத்துட்டு வந்துட்டு இதுக்கப்புறம் இந்த குழந்தைய நான் தான் வளர்க்க போறேன்னு சொல்லியிருக்கான். உங்க தங்கச்சியும் நீங்களும் சேர்ந்து தான் என் தம்பியோட வாழ்க்கையை கெடுத்துட்டீங்க. சரி, நாங்களாவது அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கலான்னு பார்த்தா அவன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்தா அப்புறம் யாருக்கு தான் கோபம் வராது? அதான் அம்மாச்சி அந்த குழந்தைய திரும்பவும் கொண்டு போய் ஆசிரமத்துல விட்டுட்டு வர்றதா இருந்தா வான்னு சொல்லியிருக்காங்க. அவன் திரும்ப வீட்டுக்கு வரதா இருந்தா அந்த குழந்தைய ஆசிரமத்துல விட்டுட்டு அதுக்கப்புறம் வரட்டும். அவன் அந்த குழந்தைய திரும்ப கொண்டு போய் ஆசிரமத்துல விடாம நானும் அவனுக்கு கூப்பிட போறதில்ல. ஷைலு, லூசு மாதிரி பேசாத ஷைலு. உங்க கல்யாண பிரச்சனையெல்லாம் அவனோட வச்சுக்கங்க. அவன் கையில இப்ப பச்சை குழந்தை இருக்கு. அந்த குழந்தை என்ன பண்ணுச்சு? இந்த ராத்திரியில பச்சை குழந்தைய கையில வச்சுக்கிட்டு அவன் தனியா என்ன பண்ணுவான்? என்னமோ பண்ணட்டுங்க. தனியா அந்த குழந்தைய வளர்க்க முடியாதுன்னு அவனுக்கு தெரியட்டும். அப்பதான் அவனே கொண்டு போய் அந்த குழந்தைய ஆசிரமத்துல விடுவான். ஏய், என்னடி பேசுற? அதற்கட்டும், இவ்வளவு நாள் என் தம்பி மேல உங்களுக்கு எந்த அக்கறையும் இல்ல. இப்ப என்ன புதுசா எங்க இருந்தோ வந்த குழந்தை மேல உங்களுக்கு என்ன அக்கறை? அடியே பொடி, உன்கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. நான் முதல்ல போய் அவன் எங்கன்னு பாக்குறேன்.